ரைஸ் பாலாடை சிறுபருப்பு பாயசம் இதெல்லாம் அரை வழக்கு ரைஸ் பாலாடை 2 கப்பு தண்ணியில் கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். 1 கப்பு குளிர்ந்த தண்ணீரை விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. 1/4 வழக்கு சிறுபருப்பை கடாயில் விட்டு வறுத்துக்கோங்க. 1 வழக்கு துருவின தேங்காயை 3 பால் எடுத்துக்கோங்க. சிறுபருப்பை குக்கரில் கழுவி போட்டுக்கோங்க. 1 ஏலக்காய் 2வது 3வது தேங்காய் பால் விட்டு குக்கரை மூடி ஹையில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு நல்லா வெந்துட்டு மசிச்சுக்கோங்க. வேக வச்ச ரைஸ் பாலாடையே போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவாகவும் போட்டிருக்கேன். 1/2 ஆளாக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. லேசாக கொதி வந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் வறுத்து பாயசத்தில் விட்டுருங்க. இப்போ சுவையான ரைஸ் பாலாடை சிறுபருப்பு பாயசம் ரெடி.